Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வெச்ச அலாரம் டைமுக்கு கரெக்டா ஏந்து பொறுப்பா டெய்லி ஒரு கீரை டெய்லி ஒரு ஏதாவது ஒன்று செய்யற விதத்துல இன்னைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காடன்னு எழுந்துட்டேன். வாங்க இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் கட்டுறோம்னு பார்க்கலாம். அயன் சக்தி நிறைந்தது எது? இது நிறைய இருக்கா இல்ல சாம்பார்ல போடலாமா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. நேத்து தானே வெந்தய சாம்பார் வச்சேன். வெந்தய சாம்பார் வச்சேன், பட் ஆனா கீரை கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. சாம்பாருக்கு ஆகும் போல பொரியலுக்கு ஆகாது போலயே. உங்களுக்கு 8 கீரை இவ்வளவுதான்ப்பா பிரிச்சா? நீ அவ்வளோ ஒரு கட்டு கீரையில ஒரு 1/4 கட்டு கீரைய கீழே போடுற. அதெல்லாம் முத்திச்சு, நான் என்ன பண்றது? நல்லா இல்லையே. முத்துனா கீழே போட்டுருவியா? ஆமா, அதெல்லாம் என்ன திங்க முடியாது. அது எப்படி முத்திச்சுன்னு நீ கண்டுபிடிச்ச? நல்லா பச்சை கலர்ல இருக்க கூடாது, நல்ல கருப்பா இருக்குது. இலை கருப்பா இருந்தா முத்திச்சுன்னு அர்த்தம். இலசா இருக்கணும், இந்த மாதிரி இளம் சிவப்பு இளம் பச்சையில இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நீ வாங்கும்போது கரெக்டா பார்த்து வாங்கிருக்கணும். அதான் வாங்கி பார்த்தேன், ஆனாலுமே முத்திச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் அலாசிக்குவோம். ஏன்னா இப்ப வர கீரைங்கெல்லாம் யாரா இன்னைக்கு ஒரு தடவை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முருங்கைக்கீரை கழுவுவீங்களா அப்படின்னு. ஏன் கழுவ கூடாதா? என்ன பண்ணுவாங்க? எந்த கீரையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கழுவி தானே பண்ணணும். மாம்பழ தோலை சீவி நீ சாப்பிடுற, அதுக்கே மாம்பழத்தை கழுவாம வெட்டுறீங்க அப்படின்றாங்க. அதனால நான் தோலை சீவிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க கடன்னு வேலையை ஆரம்பிப்போம். கீரை வச்சுட்டு பொரியல் வச்சுட்டு சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கு செய்யாம வேணாமான்னு யோசிச்சு அது செய்ப்பா. நீ செஞ்சதை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செஞ்சுட்டு சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானே, கிரீடம் வச்ச மாதிரி இல்ல உனக்கு? நானே ஏதோ கண்ணுக்கு கைக்கு வந்தது. நீ தயவுசெய்து எனக்கு தண்ணி எடுத்து கொடுத்தேன், நான் இங்க வச்சுக்கிறேன். ஒரு ஓரமா வச்சு நான் கழுவிக்கிறேன். நான் எந்த அனிமலை பார்த்தும் பயப்பட மாட்டேன். பல்லி காலில் ஏறிச்சுன்னா என்ன பலன்? பல்லியா? நான் இதுக்குதான் பயப்படுறியாப்பான்னு நினைச்சேன். என்னடா இது, எந்த அனிமலும் எதிர்க்க வந்தா பயப்பட மாட்டேன்றான். தட்டாக்குன்னு எகிருது காலில். கால் வேலை இப்ப பல்லி விழுந்துதா? எகிருச்சு. காலில் விழுந்தா என்ன தெரியலையே, பார்த்ததும் தெரியும். சரி, நான் எதுக்கும் போய் இப்ப காலை கழுவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்ப சீக்கிரம் நான் பலன் பார்க்கணும். காலில் பல்லி விழுந்தா என்ன அப்படின்ட்டு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சு மாட்டேன். அப்ப நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு இது சேப்பக்கிழங்கையும் பீட்ரூட்டையும் செஞ்சிருவோம். வாரே வா ஆசம். இப்படி செஞ்சுன்னா காலையிலேயே நான் சாப்பிடுவேன். நீ வேற ஏதாச்சும் யோசிச்சுன்னா காலையில சாப்பிட மாட்டேன். என்ன செய்யறதுன்னே தெரியல. இருக்கிற காய்ங்க அதுதான் இருக்கு. இன்னையோட காய்ங்கெல்லாம் காலி. இன்னும் புரோக்கோலி மட்டும் தான் வச்சுருக்கிறேன். புரோக்கோலி நான் குடிச்சுங்க. ஓ, அந்த புரோக்கோலி வாங்கின புரோக்கோலி இன்னும் அப்படியே வச்சுனுங்கிற. அது வாடி வதங்கல. ஒரு வாரம் ஆகுது அது வாங்கிட்டு சண்டே தான் வாங்கிட்டு வந்தேன். சண்டே வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என்ன வந்துச்சே, வீக்கெண்டே வரப்போகுது. அதான் நாளையோட வீக்கெண்ட் முடிஞ்சது இல்ல, நாளையோட அந்த காய முடிச்சிட்டேன்னு அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நீ யோசிக்கணும். சேப்பக்கிழங்கு அலாசிக்கணும். ஏன்னா மண்ணு களிமண் எல்லாமே இருக்கும். எந்த பொருள் பூமியில விளையுதுன்னாலும் அதை நல்லா அலாசிக்கணும். மண் இருக்கும். ஓகே, பூமி கீழே விளையாட பொருட்களை அதிகமா சாப்பிட கூடாது தெரியுமா? கேஸ் அப்படின்னுவாங்க. கேஸையும் தாண்டி அவ்வளவா சாப்பிடக்கூடாது. கேஸையும் தாண்டி அப்படின்னு உடம்புக்கு நல்லது இல்லை. ஆனா நீ என்ன பண்ற, அதுதான் அலையிற. அதுதான் டேஸ்டா இருக்குது. வாய்க்கு டேஸ்டா வேணும்னு கேட்டேன்னு வைய, பூமிக்கு மேல இருக்கிறது டேஸ்ட் இல்லையே. அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறது மட்டும் தான் டேஸ்ட். அளவு கழுவிட்டேன், 3ஆவது தடவை கழுவும் போது இவ்வளவு வந்துருக்கு. சரி ஓகே, இப்ப அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் இப்ப என்ன பண்றது சொல்லு. என்ன பீட்ரூட் என்ன பண்றது? என்னமோ பண்ணும். பீட்ரூட்டியா? பீட்ரூட் என்ன பொரியல் தானே பண்ணுவேன் எப்பயும் போல. அப்புறம் என்ன கேக்குற? ஏதாவது புதுவிதமா பீட்ரூட் அல்வா செய்திருமாப்பா உனக்கு? பீட்ரூட் அல்வா எனக்கே தெரியும்பா. கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா எல்லாம் செய்ய தெரியும். ஆனா நீங்க சாப்பிட மாட்டீங்க. 2 வாய் சாப்பிட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்ப மீதி எல்லாம் எடுத்து நான் குப்பையில தான் கொட்டணும். ஆக்சுவலி அது பச்சை வாசம் அடிக்காம செய்யணும். பச்சை வாசம் அடிச்சா நல்லா இருக்காது. பச்சை வாசம் அடிக்காம செய்யணும். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடணும்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்ன சொல்லு. ஒருத்தவங்க வேற அந்த வேற எனக்கு துவையல் வேற சொன்னாங்க. துவையல் வேற செய்யணும் டெய்லி நினைக்கிறேன், மறந்துடுறேன். அப்ப குழம்பு முருங்கீரை சாம்பார் தானே. பலன் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பல்லி ரைட் லெக்ல விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் பெருசா இல்லையாமா. நான் கூட சரி
ஏதாச்சும் நல்லதா சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஒன்றும் நல்லதாகவும் சொல்லல, கெட்டதாகவும் சொல்லல. உடம்பு மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் மக்கார் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ரைட், ஓகே. ஆல்ரெடி கோல்டு இருக்குது, அதுவே மக்கார் பண்ணின்னு தான் இருக்குது, அதோட இதுவும் சேர்ந்துக்குவோம் அப்படின்ட்டு விட்டேன் நான். இது இன்றைய பலன். முடியல கையம்மா. முடியல, கை அப்படியே ஒரு மாதிரி ஒல்ட்டி அடிக்குது பேபி மாவை. வெளியில வச்சுட்டேன்ல, கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. அதனால மாதிரி ஆகுது. காலையில நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் வேணாம், 4 வெங்காயம் எடுத்து உரிக்க சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா 4 வெங்காயம் எடுத்து உரிச்சு. அது எண்ணி பாரு எத்தனை வருது. 3 4 5 6 7 8 9 வெங்காயம். சாம்பாருக்கு இவ்வளவு வெங்காயம் போட்டா போதுமா? போதும் போதுப்பா. இதுக்கு மேல வெங்காயம் போட்டா கண்ணீரியும். ஏன் அதை சீவறது கூட உனக்கு ஒழுங்கா தெரியல. மறந்து போயிட்டு போல் இருக்குது கூடி சீக்கிரத்துல. எப்படி கொல கொலன்னு ஆயிடுச்சு. கட்டியா இருந்தா நமக்கு தெரியாது, கொல கொலன்னு இருக்கிறது இது பண்ண முடியாது. வெளியில அதனால வைக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம்னா கொஞ்சம் கட்டியா ஃப்ரெஷ்ஷாவே இருந்திருக்கும். வெளியில வச்சதையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதாயிடுச்சு, கொல கொலன்னு ஆனது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேய்க்கும் போது சரல் வலி. ஒரு சில பொருட்கள் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். வாங்கிட்டு வந்தா இமீடியட்டா செய்யக்கூடிய பொருட்கள், அதெல்லாம் இமீடியட்டா நம்ம செஞ்சிடணும். அதெல்லாம் செஞ்சுட்டேன். இது லேட்டா செய்யறதுதான், ஒரு 2 நாள் வச்சு செய்யலாம் தான். பட் ஆனா வெளியிலேயே வச்சுட்டேன், மறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து போடாம வெளியிலே வச்சதுனால. நீ செடியே வைக்க மாட்டேறப்பா, ப்ரோக்கோலி செடி வைப்பா. நான் எவ்வளவு சீக்கிரம் ஒரு 4-2 வெங்காயத்தை உரிக்கிறேன். நீ எப்படி உரிச்சு வச்சிருக்க பாரு. உரிக்கிற நீனு. இத்தனை வருஷம் வாழ்க்கை வரலாறுல நான் வெங்காயம் உரிச்சதா சரித்திரமே கிடையாது. நேத்து நீ உட்கார்ந்து ஒரு கீரை ஆஞ்சு கொடுத்தனா உனக்கு வந்து எடுத்து போட்டுருக்கணும் வீடியோவா. எனக்கு கீரை ஆஞ்சிருந்தானே. எவ்வளவு பெரிய ஆள் நானு. நான் வெளில போயிட்டு நான் வந்தவன்னா என் கையில முறத்த கீரையும் கொடுத்து கீரை ஆய சொல்றேன். வெளில தெரிஞ்சா கேவலம். இப்ப நீயே சொல்லியா? கேட்டா டைலாக் அடிக்கிறேன் நீ. அது 4 கீரையை தான் நீ உரிச்ச, சரியா? உரிச்சனா இல்லையா? இதே எங்க அப்பாவா இருந்தா அந்த கீரை தட்டோட தூக்கி மூஞ்சில அடிச்சிருப்பாரு. அப்படியே கடைசி எல்லாம் செஞ்சாரு, நான் பார்த்தேன். வருவிய தூக்கின்னு. எங்க அப்பாவை எப்ப பார்த்த நீனு? கடைசியாதான் பார்த்தேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா பீட்ரூட் பொரியல் செய்ய போறோம். ஓகேவா? கடைசியா ஏதோ ஒரு 4 கீரையை உரிச்சு கொடுத்துருப்பாரு, இல்ல ஏதா பண்ணிருப்பாரு. அதை பார்த்துட்டு பெருமையா பேசினுக்கிற. அப்படியே பொட்டணியில அச்சாருன்னு வச்சுக்கோ. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, தலை அப்படி போயிட்டு அப்படி வருமே. இல்ல இல்ல, இப்ப இப்படி அடிக்கிறாருன்னு வச்சுங்க, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களா, டொயிங் டொயிங் அப்படின்னு தலை போயிட்டு வருமே, அந்த மாதிரி வரும். அப்படி அடிக்கும் போது அப்படியே கையை அப்படி புடிச்சு திரும்பி வெளியில போட்டுருவோம். ஒரே காமெடியா இருக்கும். இது எதுப்பா? பீட்ரூட்டுக்காப்பா? வெங்காயம் கடுகு எல்லாத்தையும் போட்டு, பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் சீவி வச்ச பீட்ரூட் தலையில கொட்டுவேன், கருவேப்பிலை 4 போடுற. ஜோலி ஓவர். கரெக்டா? எனக்கு எல்லாம் தெரியுது, ஆனா உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் தோண மாட்டேங்குது. உனக்கு பாரு, ஒரு நாள் 4 மணிக்கு எழுப்பி பிரியாணி நான் கொடுக்குறேன். நீ வானான்ற லெவலுக்கு ஊட்டி விடுவேன். நான் எப்பயுமே ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன், ஒரு விஷயத்த செஞ்சா அதை ஒழுங்கா செஞ்சிடுவேன். அவ்வளவுதான். நான் அதனால தான் இப்ப வரைக்கும் செய்யாம இருக்கிறேன். அது அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது முடிஞ்சிச்சு. நீங்க பாத்துக்கோங்க. அது இது எடுத்து பீட்ரூட் எடுத்து நம்ம போட்டோம்னா போதும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க, அப்பதான் திருப்தி அடைவீர்கள். நம்ம சேப்பக்கிழங்கு தான் இன்னும் கொச்சிக்கினே கிடையாது. அது வெந்து அது உரிச்சு இதில் நம்ம ஒரு 4 சீவி போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அது வேகணும். அதை லைட்டா தண்ணி ஊற்றி விடணுமா? இன்னைக்கு கச்சி சேராக்கு டான்ஸ் ஆடணும்பா. ஓகே, வயசு பிள்ளைங்களெல்லாம் விட்டுரு, சரியா? நீ நானும் சேர்ந்து கச்சி சேராக்கு டான்ஸ் ஆடி ஒரு பிரளயத்தை உண்டாக்குவோம். என்ன வச்சுக்கிற? வேற
டான்ஸ் இருக்கு. கச்சி சேரா ஈஸி, நான் உனக்கு கத்துறேன். என்ன இப்பதான் ஸ்டெப் பாத்துக்கினேன். இவ்வளவு நாள் அதுல ஒரு ஈர்ப்பு இல்லாம இருந்தது, இப்போ ஒரு ஈர்ப்பு வந்துச்சு, அதை பார்த்துட்டேன் நான் உனக்கு சொல்லித்தரேன். நம்ம கட்சி சேரா டான்ஸ் ஆடுறோம். இங்க அவ கஷ்டப்பட்டு இருக்கிறா. இது ஒரு கஷ்டமாப்பா, இது எல்லா பெண்மணிக்கும் காலையில உண்டாகிற கஷ்டம்தான். இதெல்லாம் பார்த்தா முன்னேற முடியுமா? நீ ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆட வேணாமா? நீ அட் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ்ல நீ ஏறி டான்ஸ் ஆடினா பெருமை தானே உனக்கு. 3 அடுப்புமே ஃப்ரீ ஆயிடுச்சு. உன்னை பெத்த தாய்க்கு பெருமை தானே. சரி விடு 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 விடு, தயவுசெய்து பேசாத. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்ப சாம்பார் வந்து தாளிக்கணும், அதை எடுத்துட்டு சாம்பார் தாளிக்கணும். இதை அங்க ஷிஃப்ட் பண்ணும். இப்ப வந்து என்ன பண்ணும், இருக்குது 3 அடுப்பு தான், அதனால அமைதியா இருக்குது பேபிமா. இது ஒரு 6 அடுப்பு வச்சுலாம் இல்லையாப்பா ஸ்டவ்லாம்? காலையில 1 மணி நேரம் நான் வேகுமா, அதுக்கு எதுக்குப்பா, விடுப்பா, வேணாப்பா. 6 ஸ்டவ் இருந்ததுன்னா சட்டு 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 சட்டுன்னு 6 பொருள் முடிச்சு கட்டிட்டு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம்ன்றது 3/4 மணி நேரம் ஆயிடும். முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் ஹோல் டே 8 hours 12 hours நீ ஃப்ரீ தான். அதுக்கு எதுக்குன்ற காலையில 1 மணி நேரம் கூட வேலை செய்யாது. இந்த அடுப்பு 6 அடுப்பு வாங்கினா இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, எவ்வளவு வேணாலும் இருக்கு. இருக்குல்ல, இருக்கு. வாங்கிடலாமா? பழமொழி ஒண்ணு இருக்குது தெரியுமா? தெரியுது. தம்பி கிழிக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். இப்ப இன்னைக்காச்சும் நாங்க சிக்கன் வாங்கி சாப்பிடணும்பா. ஐயோ, நீ என்னமோ சாப்பிடாம இருந்தோம். நேற்று ஒரு நாள் தான்ப்பா ஏதோ சாப்பிடாம வந்துட்டேன். அது கூட நான் வெளில போகும்போது கேட்டேன், என்ன ஈவினிங் வாங்கி வந்து தர முடியுமா அப்படின்ட்டு. உன் தவ புதல்வன் அனுப்பிச்சு விடு அப்படின்னா அதுக்கு ஒரு அவன் காரணம் சொல்றானோ இல்லையா, அவனை அனுப்பிச்சு விடுறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டேன். உன்னை அனுப்பினாலே நீ அடிப்பட்டது மிதிப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வர, அவன் அனுப்பிச்சேன்னு வையன் கெட்டு போனது வாங்கி வருவான். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது, ஒரு பொறுப்பு இல்ல உங்களுக்கெல்லாம். சரி, இன்னும் பாஸ் பண்ணணும், நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கிற. அவ்வளவுதான், முடிஞ்சது. இது என்ன, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, அவ்வளவுதான். இதெல்லாம் வேகணும், அவ்வளவுதான். என்ன பண்ணி குறைக்கிறது, கொஞ்சம் 5 நிமிஷம் அடுப்பு ஃப்ரீ ஆனாதான். அது வரைக்கும் நான் போய் சிட் பண்ணேன். என் சேப்பங்க அங்க இன்னும் வந்துருக்குது, ஒரு 5 நிமிஷம். சரி, ஓகேப்பா. ஏய், எங்களை சொல்விய நீன்னு கொஞ்ச நேரம் சத்த நேரம் என்ன இப்படி உட்கார விடுறீங்களா அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுமா பாரு, உன் கேஸ் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நீ பாட்டு ஹாயா போய் 3 அடுப்பையும் 10 வச்சுட்டு போய் உட்காந்துக்கினேன். 3 அடுப்பு அங்கே எரியுதா எரியலையா ஏதாவது தெரிஞ்சுதா உனக்கு? பேசாம ஸ்டூல் போட்டுக்கோ. எனக்கு இந்த ஃபேனை மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. அது எவ்வளவு அழகு ஃபேன் அது. அழகு ஃபேன் எல்லாம் வந்து என்ன சொல்றது, அழகு மட்டும் தான், காத்து வராது மட்டும் தான். இதெல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு தான் சரியா போகும். இந்த ஊருக்கு அது செட் ஆகிற ஃபேன் கிடையாது. அது கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து இவ்வளவு வெயில் கிடையாது, இவ்வளவு இது கிடையாது. அங்க வெயில் இருக்கும், ஆனா ஈவினிங்ல தெரியாது. இங்க அது உரைக்கவே மாட்டேன். அது அப்படியே பாட்டி மாதிரி நகுந்து கிடக்குது. சரி, நீ பாட்டி மாதிரி நகராம கிரு 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 கிருன்னு சுத்து. பீட்ரூட் ஓவர், சேப்பங்கிழங்கு மட்டும் ஓவர் இல்லை. சேப்பங்கிழங்கு ஓவர் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் சோறு சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். சாம்பாரே இன்னும் ரெடி பண்ணல நீ? நார்த் இந்தியன் தால் செய்வாங்க தெரியுமா, தால் அந்த மாதிரி செய்ப்பா சாப்பாடுக்கு ஒரு நாள். சாம்பார் கொஞ்சம் போரட்சா மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா, சாம்பாருக்கு போய் அவ்வளோ இது முருங்கைக்கீரையை கொட்டுறியே. நீங்க ஆச்சு அவ்வளோ உண்டு. இதுக்கு மேல என்ன வேணும் சாம்பாருக்கு? வேணாம், இந்த கீரையை எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாள் நம்ம சாம்பார் கீரை செஞ்சுக்கலாம். அப்போ இதோட பேரை நான் மாத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் நாட் அ சாம்பார் கீரை, கீரை சாம்பார். கீரை தான் ஜாஸ்தி டாமினேட் பண்ணும்.
இல்ல அந்த கீரையை அப்படியே பொரியல் பண்ணிருப்பா, இந்த பருப்பு அப்படியே கடைச்சி விட்டுருப்பா. பருப்பு சாப்பாடு அப்படி மாத்திடலாம்ப்பா. டிஷ் வந்து நம்ம எப்படி வேணா எப்போ வேணா மாத்தலாம். இது பீட்ரூட் ஆயிடுச்சு இல்ல, பீட்ரூட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னது அரிசி வத்தலாம். நீ வாங்கிட்டு வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன். மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும் போதெல்லாம் அரிசி வத்தல் வாங்கிட்டு வந்தியே, அரிசி வத்தல் வாங்கிட்டு வந்தியேன்னு. உனக்கு அந்த யோசனையா வர மாட்டேங்குது. ஏதாவது தொட்டுக்க ஒண்ணு இல்ல அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். தொட்டுக்கு இவ்வளவு இருக்கும்போது எதுக்கு? உன்னோட தாட் ப்ராசஸ் தாட்டே தப்புப்பா. தொட்டுக்கிறதுக்கு நிறைய இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து ரைஸ் கம்மியா எடுப்போம். தொட்டுக்கிறதுக்கு கம்மியா இருந்ததுன்னா ரைஸ் ஜாஸ்தி எடுப்போம். புரியுதா? இன்னைக்காச்சும் வறுத்து கொடு. பருப்பு எடுத்து ஊத்திக்கிறோம். கீரை சாம்பார் ரெடி. கீரை வேகிறதுக்கு தான் லேட் ஆகும் பால்ல. எண்ணெயில போட்டு நல்லா வதக்குறோம். அது கம்மியா தான் இருக்கு கீரை. சரி ஓகே, கம்மியா இருந்தா சரி. இது ராகி அடை சுடலான்னு பார்த்தேன். கீரை இருந்ததுன்னா ராகி அடை சுடலாம். அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம்ல நீ. தான் நினைச்சேன், பட் ஆனா இதுக்கு கீரை பத்தல. என்னடா நான் கட்டிட்டு இருக்கனே பாப்பாக்கு சாப்பாடுன்னு பாக்குறீங்களா? நல்லா பாருங்க, நான் தான் கட்டுறேன் பாப்பாக்கு. பேபிமா வந்து சரியில்லை, டைம் கீப் அப் பண்ண தெரியல, ஒழுங்கா அரையும் குறையுமா முட்டை வேலை பாக்குது. போதும்பா, ஏன்பா இவ்ளோ? அப்பதான் தலை 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 அங்க போனா அப்படியே இது காஞ்சி போன கருவாடு மாதிரிதான் போடு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் அப்படிதான் பாப்பா ஆகும். வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டுன்னு போனா சரியில்லாத காரணத்தினால் டைம் கீப் அப் பண்ண தெரியாததுனால நான் கட்டுறேன். போதும். அந்த கேப்ப ஃபில் பண்ணு. எனக்கு ஒழுங்கா அந்த கேப் எனக்கு ஒழுங்கா நீ சேப்பங்கிழங்கு செஞ்சிருந்தீங்கன்னா நான் சாப்பிட்டுருப்பேன்ல. அவ்வளவுதான், 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடிஞ்சது. ஆயிடுச்சு. அடுப்புல வச்சுதான் வந்தேன். சேப்பங்கிழங்கு ரெடி ஆகாத காரணத்தினால நான் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரணத்தினால தான் நான் சாப்பிடாம போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுப்பா நான் என்னப்பா பண்றது? சேப்பங்கிழங்கு தான் அவங்க இதுல ஹைலைட்டு. அதுவே நீ லேட்டா செய்யற. பா நீயும் சாப்பாடா போயிட்டு வந்து சாப்பிட போனா. நல்லா தூங்கி எழுந்து சாப்பிட வந்திருக்கேன். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. மணி என்ன? 2:30. மத்தியானம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பத்தி வத்தல்லாம் போட்டு சாப்பிடுறோம். அது காயட்டும், காஞ்ச பிறகு போடு. இது என்னப்பா காரம் வத்தலா? தெரியலப்பா, எனக்கே தெரியல. என்னமோ அரிசி வடகான்னு இருந்தது. சரி ஆசையா இருந்தது. இதெல்லாம் எங்க ஆயாலாம் வீட்டுல சும்மா நானே செய்வேன்ப்பா. சாப்பிட்டு பாரு. இன்னும் சூடா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. நீ கோயம்புத்தூர்ல போடுறது தானே சொல்ற. 4 நாள் சாப்பாட ஒரு வாரத்துக்கு மேல வெயில்ல காய வச்சு இது அது ரெடிமேடு இல்ல, அது அப்படிதான் இருக்கும். நம்மளா போட்டாதான் சூப்பரா இருக்கும். மேபி இருக்கலாம். அது கொஞ்சம் ஆறுனாதான் அது கிறிஸ்பி வரும். என்னதான் நீ ஒழுங்காவே வறுக்கல. நல்லாதான் இருக்குல்ல. நல்லா வரு. இதுமே அப்படிதான் பாருது. அதான் சொல்றேன், நல்லா வருன்னு. தெரியலையா? அது ஒருவேளை இன்னும் நல்லா காயில போல் இருக்குது. அப்படியே எடுத்து பேக் பண்ணிருப்பானுங்க. ஒரு மாதிரி வதக்கு உள்ள எல்லாம் ஃப்ரை ஆகாத மாதிரி தெரியுது. அதுக்கு ரீசன் அதான். அதுக்கு தீக்க கூடாதுப்பா. போதும் எடு. இல்ல வெயில்ல காய வை. ஒரு 2 நாள் காய வச்சுன்னா அதுக்கப்புறம் சரியா போயிடும். அவங்க ஒழுங்கா காயறதுக்கு முன்னாடியே எடுத்து பேக் பண்ணி விக்கிறதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. டேஸ்ட் இருக்கு. இப்ப இதை சாப்பிட்டு பார்ப்போம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி இருக்குது. போதும். இதுவே எப்படி இருக்குதுன்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்ப கரெக்டா இருக்கா? ஓரளவு. உனக்கு செய்ய தெரிஞ்ச அளவுக்கு அதோட பக்குவம் தெரியல. தீஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் லைட்டா தீஞ்சா மாதிரி இருந்தா தான் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் போடு. நல்லா தானே இருக்குது. அதே உனக்கு அப்பளம் வறுக்கிறதுலயும் வத்தல் வறுக்கிறதுலயும் ஒரு கஞ்சத்தனம்.
ஒரே நாள்ல தின்னு தீத்துறாத அப்படின்னு நான் சொல்றேன் உன்ன. நல்லா ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா கூட அப்புறம் தொட்டுக்கு திங்க முடியாது. மாம்பழம் கட் பண்ணு. மெசேஜ் பாத்தியா? மாம்பழம் இருந்தா போதும், எந்த சைட் டிஷும் வேணாம் அப்படின்றாங்க. அவன் நீங்க கேப்பீங்க யூஎஸ்ல மாம்பழம் விதவிதமா வந்துச்சாமா, மெசேஜ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. இங்க வரல, அவங்க கண்டெய்னரே வாங்கிட்டாங்க. தட் மீன்ஸ் ஒரு பாக்ஸே வாங்கினாங்களாமா. 12 பாக்ஸும் என்னமோ சொன்னாங்க. இன்னும் பழுக்கலையேப்பா. இல்ல போதும், அதை கட் பண்ணு. இதை ஒண்ணு கட் பண்ணு. நிறைய பேர் மாம்பழத்தை ஏன் கழுவலன்னு கேட்டீங்க. அதான் நான் தோலையே எடுத்துட்டேன், அப்புறம் எதுக்கு கழுவணும்? இப்ப என்னப்பா இது? தட்டு நிறைய பதார்த்தம். ஆமா, இப்படிதான்ப்பா சாப்பிடணும். ஆக்சுவலி நீ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அப்புறம் எதாவது சொன்னா இதை சொன்னேன் அதை சொன்னேன்னு, அதனால நான் எதுவும் சொல்ல வரல. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார், முருங்கைக்கீரை சாம்பார். இன்று ஒரு கீரையில இன்னைக்கு முருங்கைக்கீரை. ஓகே, சேப்பங்கிழங்கு, மாம்பழம், பீட்ரூட், அரிசி வத்தல், தயிர் இருக்கு. தயிர் இருக்கா? தயிர் ஃபுல்லா சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எப்பயோ சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு 3 மணி ஆக போகுது, நாங்க இப்பதான் சாப்பிடணும். பட் நான் எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி சாப்பிட்டுட்டேன். 2 வாட்டி இல்ல, 1 வாட்டி சாப்பிட்டேன். எக்ஸப்ட் அரிசி வத்தல், மாம்பழம், பீட்ரூட் எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. காலையிலே சாப்பிட்டேன் நான் மற்ற தடவை. இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய டிஷ்ஷோட செஞ்சு சாப்பிட்றேன். சூப்பரா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.